जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. சத்குரு சீரடி சாய்பாபாவும் அக்கல்கோட் மகாராஜும் ஒருவரே என்பதற்கு சான்று. ஒரு சரவிளக்கில் வெவ்வேறு வடிவங்களிலும் நிறங்களிலும் இடங்களிலும் விளக்குகள் ஒரே சமயத்தில் எரிந்தாலும் அவற்றுடனே சக்தியாக உள்ள மின்சாரம் ஒன்றே. அதே போலவே தத்தாத்திரேய அவதாரிகளும் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஊர்களில் தனித்தனியான நாமங்களை கொண்டு அருளாட்சி செய்தாலும் அனைவரும் முப்பெரும் தேவர்களில் ஒன்று சேர்ந்த பரமாத்மாவான ஸ்ரீ குரு தத்தாத்திரேயரின் அவதாரங்களே ஆவர். உலகெங்கிலும் உள்ள சாய் பக்தர்களின் மனதில் எழுந்துள்ள சந்தேகத்தை போக்கவே ஸ்ரீ சாய் லீலாவில் வெளியான ஒரு கட்டுரையின் நகலை இதற்கு சான்றாக வெளியிடுவது எனது கடமையாயிற்று. அண்ட சராசரங்களை படைத்து காத்து அருளும் பரமாத்மாவிற்கு தாமே ஒரே நேரத்தில் பல்வேறு உருவங்களில் திருவிளையாடல் புரிவது கடினமானதன்று. உதாரணமாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஸ்ரீ பரசுராமனும் ஸ்ரீராமனும் ஒரே சமயத்தில் வாழ்ந்ததை குறிப்பிடலாம். அவ்வாறே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் ஸ்ரீ மாணிக் பிரபுவும் ஷீரடி சாய்பாபாவும் ஷேக்காம் கஜானன் மகாராஜும் சமகாலத்தில் வாழ்ந்தனர். ஷீரடியில் வேப்பமரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒரு முறை அக்கல்கோட்டிற்கு சோலாப்பூர் ஜில்லா சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அங்கு அவர் செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது சீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாடுகளை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து ஸ்ரணவ சகா 1834 அதாவது 1912 AD ஆகிய புனித தினத்தன்று அவற்றை தாதா கேல்கர் உபாசினி முதலியோரால் நடத்தப்பட்ட உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஓர் அந்தனர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் சகுன்மேர் நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது. இக்கதையின் முழு விவரம் தானேவை சேர்ந்த திரு BV தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்மளத்தார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன்மேரு நாயக், கோவிந்த் கமலாக்கர் தீட்சித் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரை சாய்லீலா தொகுப்பு 2 எண் 1இல் 25ஆம் பக்கத்தில் பதிப்பித்துள்ளார். இது கீழ்கண்டவாறு: 1834 சக 1915 ADயில் பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராம்தேவ் கோதாரி ஒரு தடவை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார். அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாக்கரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியும் சகுன்மேர் நாயக்குடனும் கோவிந்த் கமலாக்கர் தீட்சித்துடனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் சீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது, புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது, இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள்.
பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர். அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராம்ராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் இதற்காக அருமையான பாதுகைகளை அவர் தயாரிப்பார் என்று யோஜனை கூறினார். அனைவரும் இந்த யோஜனையை விரும்பினர். டாக்டர் கோதாரியிடமும் இதை பற்றி தெரிவிக்கப்பட்டது. அவரும் ஷீரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார். கண்டோபா கோவிலில் உள்ள உபாசினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார். உபாசினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு சக்கரம், மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோஜனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதானிம் வர்ஷாய மூலாதி வாசாத் சுதாஸ்திராவினம் திக்தம பிரியம் தம் தரும் கல்ப விருட்சாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரு சாய்நாதம். இதன் பொருள்: நான் சாய்நாத் பிரபுவை வணங்குகிறேன். வேப்ப மரத்தடியில் அவரது நிரந்தர இருக்கையினால் கசப்பாகவும் இனிமையற்றதாகவும் இருப்பினும் அமிர்தத்தை கசிகிறது. அதாவது அம்மரத்தின் கசிவு அமிர்தம் என்று அதன் குணப்படுத்தும் தன்மையால் அழைக்கப்படுகிறது. கற்பக விருட்சகத்தை விட சிறந்தது. உபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு சீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன. பாபா அவற்றை ஸ்ரணவ பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அத்தினத்தன்று காலை 11 மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோவிலில் இருந்து துவாரகாமாய்க்கு அதாவது மசூதிக்கு ஜி.கே. தீட்சித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா அப்பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். ஒரு நாளைக்கு முன் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ரூபாய் 25 மணியார்டர் செய்திருந்தார். பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்துவிட்டார். பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் 100 ஆகியது. அதில் ரூபாய் 75 நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் ஜி.கே. தீட்சித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் ரூபாய் 2 அனுப்பி வைத்தார். பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார். ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபாய் 7-8. கூரையும் சகுன்மேர் நாயக்கினால் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜாகடி நானா பூசாரி வழிபாட்டை செய்கிறார். சகுன்மேர் நாயக் நெய்வேத்தியம், மாலை விளக்கு ஏற்றுதல் முதலியவைகளை செய்கிறார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.